2016 அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு இந்த வசதி தான் செஞ்சு கொடுப்போம், மக்களுக்கு நிறைய சலுகை பண்ணுவோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு தலைவர்களா மைக்ல பேசிட்டு போனப்போ கடைசியா பேச வந்த ஒபாமா நான் மக்களுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு எதுவும் சொல்ல வரல. ஏன் இந்த எலெக்ஷன்ல நான் பிரச்சாரம் கூட பண்ண போறது இல்ல, ஆனா ஜெயிக்க போறது என்னவோ நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க மிஸ்டர் ஒபாமா, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு பின்னாடி உட்கார்ந்திருந்த ஜோ பைடனும் ட்ரம்பும் நக்கலா ஒரு பேச்சு. கருப்பின மக்களை வெறுக்கிற நாட்டுக்கு அந்த இனத்தை சார்ந்தவரே பிரசிடென்டா வந்தா எப்படி இருக்கும்? நம்ம நாட்டுல காமராஜர் ஆட்சி மாதிரி 2009 இருந்து 2015 வரையும் அப்படி இருந்தது ஒபாமா ஆட்சி. எலெக்ஷன் நெருங்குது, ஒரு பக்கம் ஜோ பைடனோட அனல் பறக்கும் பிரச்சாரம், இன்னொரு பக்கம் ட்ரம்போட பரபரப்பான பிரச்சாரம். ஆனா ஒபாமா பிரச்சாரமே பண்ணல, ஏன் வீட்டை விட்டு கூட வெளியே வரல. ஒபாமா அவ்வளவுதான் காலி, இனிமே உனக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு ஜோ பைடனும் ட்ரம்பும் மக்கள்கிட்ட மாறி மாறி ஓட்டு கேட்க எலெக்ஷன் ரிசல்ட் நாள் வருது. எல்லாரும் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. 2016 அமெரிக்க எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் வந்த பேர் யாரோட தெரியுமா? பாரக் ஒபாமா.